இன்னைக்கு நம்ம ஆசனாஸ்ல 3 விதமான பயிற்சி செய்திருந்தோம். ஒண்ணு உடலுக்கு நல்ல அசைவு குடுத்து பார்த்தோம். இன்னொன்னு நம்மளுடைய உடல்ல ஒரு சூடு ஏற்படுற மாதிரி உணர்ந்து பார்த்தோம். அந்த 3வதா ஒரு அமைதி. இந்த 3யுமே உணர்ந்து பார்த்தோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் வாதம், பித்தம், கபம் எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்துகிட்டே வந்தோம். வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதம் நம்ம உடலுக்குள்ள இருக்கிறது பேலன்ஸ் ஆகுறது. அது பேலன்ஸ் ஆகுறதுன்னா ஒரே ரேஷியோக்கு வர்றது கிடையாது. ஒண்ணு கூடும்போது இன்னொன்னு குறைந்து அதை சரி பண்ணும். அடுத்தது குறையும் போது மற்ற ரெண்டும் கூடுறது. இந்த மாதிரி உடலை வந்து ஆரோக்கியமாக்குறதுக்கான பயிற்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம செய்ததுலயும் அசைவு கொடுக்கும்போது எப்படி இருதயம் நல்லா இயங்குது அப்படின்னு பார்த்தோமோ அது வந்து கபத்தை பேலன்ஸ் பண்றதுக்கான பயிற்சி. கபம் அப்படிங்கிறது ஒரு நீரும் நிலமும் சேர்ந்து ரொம்ப ஒரு தடிமனா இருக்கிறத சரி பண்ற மாதிரி ஒரு அசைவு கொடுக்கக்கூடிய பயிற்சி நாம செய்தோம். இரண்டாவதா உஜ்ஜை பிராணாயாமா. இந்த தொண்டை பகுதியில ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது உடல் முழுவதும் ஒரு சீரான ஒரு சூடை வந்து நம்ம நிப்பாட்ட முயற்சி பண்ணோம். இது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தினுடைய அளவை வந்து சரி பண்ணியிருக்கும். மூன்றாவதா அந்த இந்த அதிர்வு புருவ மத்தியில ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதை நாம உணர்ந்து பார்த்தோம். இது வாதத்துக்கான பயிற்சி. வாதம் அப்படிங்கிறது எப்பயுமே அசைந்துகிட்டே இருக்கக்கூடியது. அதை அமைதியா நிப்பாட்டுற மாதிரி பயிற்சி. அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூன்றையும் சரி பண்ற மாதிரி இன்னைக்கு நம்ம ஆசன பயிற்சி பண்ணோம். இப்ப நம்ம போன வருஷம் யோகா கிளாஸ், யோகா டே அன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? போன வருஷம் யோகா டே அட்டன் பண்ணவங்களுக்கு. இந்த யோகா டேக்கு நம்ம இத வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி இருந்தோம். ஞாபகம் இல்ல. சரி, நான் அந்த ரெக்கார்டிங்க வந்து நான் திரும்ப ஷேர் பண்றேன். அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, யோகா அப்படிங்கிற கலையும் ஒண்ணுதான், தமிழ் மொழி அப்படிங்கிற இதுவும் ஒண்ணுதான். 2மே ஒண்ணுதான். யோகால நாம எப்படி கஷ்டப்பட்டு ஆசனம் செஞ்சு இந்த உடலை சரி பண்றோமோ, அத வந்து ரொம்ப எளிமையா தமிழ் சொற்களை சரியான முறையில உச்சரிக்கும் போதே நம்ம உடல்ல இந்த மாற்றம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத புரியிற மாதிரி ஒரு கிளாஸ் வந்து நாம எடுத்திருந்தோம். அதுல ஒரு எழுத்த மட்டும் நம்ம அன்னைக்கு வகுப்புல எடுத்து பயிற்சி பண்ணி பார்த்தோம். அதுதான் வந்து தமிழினுடைய சிறப்பான ஆயுத எழுத்து அக்கு. அக்கு சொன்னாலே நம்ம உடல்ல என்னெல்லாம் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் போன வருட யோகா தினம் அன்னைக்கு நாம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த அக்க வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம வந்து அன்னைக்கு கிளாஸ்ல ட்ரை பண்ணோம். இப்ப இன்னைக்கு அதோட தொடர்ச்சி நம்ம அடுத்து பார்ப்போம். தமிழ் சொற்கள், எழுத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு அப்ப சொன்னோம். அடுத்து ஒரு வருஷமா அதை பத்தி சொல்லல. இன்னைக்கு இந்த யோகா தினத்துக்கு அதோட தொடர்ச்சியா தமிழ் சொற்களையே நாம வந்து தமிழ் எழுத்துக்களையே நாம பார்க்கலாம். தமிழ் எழுத்தும் யோகாவும் வந்து எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிறத. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? வாதம் புருவ மத்தியில உள்ள ஆஜ்னா சக்கரம், பித்தம் தொண்டை பகுதியில பயிற்சி கொடுத்து சரி பண்ணோம். அடுத்து கபம் இருதயத்துக்கு பயிற்சி கொடுத்து சரி பண்ணோம். இப்ப இதே இந்த மூன்றும் தான் வந்து தமிழ்லையும் மெய்யெழுத்துக்களா 3 இதா பிரிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்வோம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3ம் தான் வந்து வாதம், பித்தம், கபமா நம்ம உடல்ல வந்து சரி பண்ணுது. எப்படி இந்த பயிற்சி பண்ணி உடல்ல இந்த 3யும் சரி பண்ணோமோ அதே மாதிரி மெய்யெழுத்துக்களும் வந்து நம்ம உச்சரிக்கும் போது வாதம் கூட இருக்கிற உடல்ல பித்தத்தையும் கபத்தையும் கூட்டி வாதத்தை குறைத்து சரி பண்ணி கொடுக்குது. இதே மாதிரி 3யும் வந்து சரி பண்ணி கொடுக்குது. நம்ம சொற்கள் அந்த தொல்காப்பியர் சொன்னது இதெல்லாம் எடுத்தோம்னா உயிரெழுத்துக்கள் எங்க இருந்து தோன்றி வருது அப்படின்னு பார்க்கும்போது உயிர் எழுத்துல முதல் எழுத்தான ஆ வந்து மூலாதாரத்துல தோன்றி வேற எந்த சக்கரங்களுக்கும் போகாம அப்படியே ஆங்கிற சத்தமா வெளியில வரும். அதுதான் குறில் நெடில ஆன்னு 2ஆ பிரியுது.
ஈங்கிற சொல் எப்படி வரும்னா ஆங்கிற அதே ஓசை தான் மேல வரும்போது இரண்டாவது சக்கரத்துல தொடும்போது அது ஈங்கிற சொல்லா வெளியில வரும். ஊங்கிற சொல் எப்படி வரும்னா மூன்றாவது சக்கரத்துக்கு போய் மூன்றாவது சக்கரத்தை தொடும்போது அது ஊங்கிற ஓசையா வெளியே வரும். அடுத்து ஏ ஏங்கிற சொல் வந்து ஐந்தாவது சக்கரம் நம்மளுடைய தொண்டை பகுதியில அழுத்தி வெளியே வரும். ஓ அப்படிங்கிறது ஆறாவது சக்கரம். இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரெழுத்தும் இந்த சக்கரங்கள்ல கடந்து வெளியில வரும். ஆனா மெய்யெழுத்து எப்படி வரும்னா இந்த உடல் முழுவதும் உள்ளதுதான் மெய்யினா உடல், உயிர் அப்படின்னா இந்த சக்கரங்கள். அப்ப மெய்யெழுத்து எங்க தோன்றுதுன்னா இந்த உடல்ல தான் தோன்றுது. ஆங்கிற சொல் தான் உயிர்ல தோன்றி அது உடல்ல போய் வர்றதுனாலதான் அது வந்து மெய்யெழுத்துக்களா வருது. இந்த மெய்யெழுத்துக்கள் 18ல 6 மெய்யெழுத்துக்கள் வந்து ஹார்ட் சக்கரால இருந்து வெளியில வருது. நம்ம இக்கு இச்சு அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நாம ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து சொல்லி பார்ப்போம். இந்த வல்லின சொற்கள், வல்லின எழுத்துக்கள் நாம உச்சரிக்கும் போது ஹார்ட் சக்கரா நல்லா இயங்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கபத்துக்கான பயிற்சி தான் வந்து இந்த வல்லின சொற்கள். அடுத்து மெல்லினம் அப்படின்னு சொல்றது வந்து ஞெஞன நமன சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே மேல போயிரும். இந்த மூக்கிலேயே பேசுற மாதிரி இருக்கும். மேல இருக்கக்கூடிய சக்கரத்துக்கான பயிற்சி தான் ஞெஞன நமன. இது சொல்லும் போது நமக்குள்ள நம்ம எப்படி அந்த ஒரு அமைதியை உணர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். அது எல்லாமே அந்த மெல்லின சொற்கள் சொல்லும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து நம்மளால சரி பண்ண முடியும். இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல ஹார்ட் சக்கராக்கும் ஆஜனாக்கும் இல்லாம நடுவுல இருந்து வரக்கூடிய சொற்கள் தான், எழுத்துக்கள் தான் இடையினம். எரள வளல இது எல்லாமே வந்து நம்ம த்ரோட் சக்கரால இங்கதான் அந்த நாக்க மடக்கி தான் லா லா வித்தியாசம் சொல்லுவோம். எல்லாமே இதற்குரிய சத்தம் தான். அப்ப இந்த இடையின எழுத்துக்கள் சொல்லும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த த்ரோட் சக்கரா நல்லா இயங்குது. அது மூலமா உடலுக்கு தேவையான சூடு வந்து பேலன்ஸ் ஆகுது. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த 45 மினிட்ஸ் நம்ம மூச்சு பயிற்சி, ஆசன பயிற்சி பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம எப்படி இந்த 3 சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணி மனதை இயக்கி அமைதிப்படுத்தணும்னு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு மெய்யெழுத்துக்களை வந்து நம்ம சரியா உச்சரிச்சு முடிச்சிட்டோம்னாலே போதும். இந்த 3 சக்கரங்களும் இயங்கிரும். அது மூலமா வாதம், பித்தம், கபம் வந்து பேலன்ஸ் ஆயிடும். ஸோ அந்த இது நான் நேத்து யோசிக்கல, கடைசியா தான் யோசித்தேன். போன வருஷம் யோகா டேக்கு நாம என்ன பண்ணோம்னு யோசிக்கும் போதுதான் சரி இந்த வருஷம் யோகா டேக்கு வந்து இது சொல்லுவோமே அப்படின்னு நினைச்சேன். ஸோ இது இப்ப இந்த சொற்கள், எழுத்துக்கள் இது எல்லாமே இந்த உடல் உயிர்ல தோன்றக்கூடியது. இந்த உடலை தாண்டி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த உயிர் சக்தி, அதற்கான சத்தம் என்னன்னா ஓம்ங்கிற சத்தம் தான் அதற்குரிய சத்தம். அதுவுமே ஆ உ இம் அப்படிங்கிற 3 சத்தங்களா தான் நம்ம உடல்ல பிரியுது. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 3மே அந்த ஆ உ இம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 சத்தத்திலையும் பேலன்ஸ் ஆயிடும். எப்படி மெய்யெழுத்துக்கள்ல பேலன்ஸ் ஆகுமோ அதே மாதிரி ஆ உ இம்லையும் பேலன்ஸ் ஆகும். நம்ம சொல்லும் போது உடல் முழுவதுமே அந்த அசைவை நம்மளால உணர முடியும். ஹார்ட் சக்கராவை உணர முடியும். சொல்லும் போது உடல் முழுவதுமே அந்த சூடு போறத நம்மளால உணர முடியும். சொல்லும் போது அந்த அமைதியான நிலைய உணர முடியும். இப்ப இம் சொல்லும் போதும் அதுவும் வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல வரக்கூடிய எழுத்துக்கள் தான். அதை சொன்னாலுமே போதும். இந்த வாதம், பித்தம், கபம் 3மே நம்ம உடல்ல பேலன்ஸ் ஆகும். இப்ப அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு ஒரு தடவை மெய்யெழுத்துக்களை வந்து நம்ம உச்சரிச்சு பார்த்து அந்த இந்த 3ஐயும் உணர்ந்து பார்க்கலாம். எப்படி வல்லின எழுத்துக்கள் இருதயத்தை நல்லா அதிர்வுபடுத்தி கொண்டு வருது, மெல்லின எழுத்துக்கள் எப்படி அமைதியை கொண்டு வருது, இடையின எழுத்துக்கள் எப்படி வந்து அந்த உடல்ல சூட கொண்டு வருது அப்படிங்கிறத உணர்ந்து பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லி பாருங்க. நான் யூடியூப்ல போடுறப்ப கட் பண்றதுன்னா கட் பண்ணிட்டு சொல்ல
ஒவ்வொரு எழுத்துக்களா அப்படியே நல்லா உணர்ந்து சொல்லி பார்க்கலாம். கண்ணை மூடிட்டு கவனம் இந்த 3 பகுதியிலும் இருக்கட்டும். ஒவ்வொரு எழுத்துக்கும் அது எங்க போகுதுன்னு உணர்ந்து பார்க்கலாம். இக், இக், இங்கு, இச், இஞ்ச், இட், இன், இந்து, இப், இர், இல், இவ், இங்கு, இஞ்ச், நமக்கு அன்னைக்கு யோகா பண்ண டைம் இல்ல அப்படின்னாலும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம இந்த மெய்யெழுத்துக்களை மட்டும் நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து இல்ல பேரம்பேத்திங்களோட சேர்ந்து சொன்னாலே போதும். உடல்ல இந்த வாதம் விபத்துனால வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம யோகா தினத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா மெய்யெழுத்துக்கள் என்ன சிறப்பு உடையது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். போன வருடம் ஆயுத எழுத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் அப்புறமா குரூப்ல ஷேர் பண்றேன். இப்போ தமிழ்ல சில சொற்கள் தமிழ் அப்படிங்கிறது அதுலேயே பார்த்தோம்னா தா அப்படிங்கிறது வல்லின சொற்கள் ஹார்ட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். மீ அப்படின்னு சொல்லும்போது அது மேலே ஆஜ்னா சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். இல் அப்படின்னு சொல்லும்போது த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ தமிழ் அப்படின்னு சொல்லும்போதே அது நம்ம உடலை ஆரோக்கியம் பண்ணுது. அதனால தான் தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமுதுனா அமிர்தம், இந்த உடலையே அது ஆரோக்கியமாக்கிரும். அதே மாதிரி தான் முருகா அப்படிங்கிற சொல்லும் 3மே வரும். மூ அப்படின்னு சொல்லும்போது அது மேலே மெல்லின சொற்கள் ஆகிடும். ரூ அப்படின்னு சொல்லும்போது அது நடுவில் இடையினமாக வரும். ஹா கா அப்படின்னு சொல்லும்போது கீழே ஹார்ட் சக்கராவுக்கு வந்துடும். இப்போ மெல்லினம், இடையினம், வல்லினம் 3ம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த முருகான்னு சொல்லும்போதே நம்ம உடலில் இந்த 3மே பேலன்ஸ் ஆகி நமக்கு ஆரோக்கியமாகுது. அதனால தான் நிறைய பாடல்கள் இந்த கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், வேல்மாறல் இதெல்லாம் நாம் படிக்கும்போதே நம்ம உடலில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதை எழுதின சித்தர்கள் அந்த வார்த்தையை எப்படியெல்லாம் உச்சரிக்கும் போது இந்த 3ம் பேலன்ஸ் ஆகுது, எப்படி ஆரோக்கியமாகுது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இனி நம்ம அதோட முக்கியத்துவம் புரிஞ்சு நாம் படிக்கலாம். சொல்லு கார்த்தி. எல்லாருக்கும் யோகா தின வாழ்த்துக்கள். யோகா பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து லைஃப்ல நிறைய சேஞ்சஸ், நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ், நல்ல கான்ஃபிடன்ஸ் வருது, நம்மளால எல்லாம் செய்ய முடியுங்கிற தைரியம் வருது. நம்மளால நம்ம உடம்போட கெப்பாசிட்டி என்ன, அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம மைண்ட் எப்படி ஃபிளெக்சிபிள் ஆக்கலாம், பாடி ஃபிளெக்சிபிள் ஆக்குற போது மைண்டும் ஃபிளெக்சிபிள் ஆகுங்கிறத உணர முடியுது. உங்களோட கைடன்ஸ், உங்க வாய்ஸ், உங்களோட சப்போர்ட் இதெல்லாம் இருக்கும்போது இட்ஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.